இங்கே இத்தனை மதங்கள் இருக்கு இல்லையா? நாம் ஒரு மதத்திலிருந்து ஒரு மாதிரி பின்பற்றி வாழ்ந்து மேலே போகிறப்ப, அங்கே ஒருவேளை மேலே அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னு இருந்தார்னா எப்படி இருக்கும்? இல்லை ஏசுநாதர் தான் கடவுள் அப்படின்னு மேலே இருந்தார்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா, கடவுள்னா யார்? அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்தார்? இந்த மனுஷன் முதல்ல கடவுளை எப்படி கண்டுபிடிச்சான்? இந்த மனுஷன் இந்த கடவுளை கண்டுபிடிச்சானா, இல்லை இந்த கடவுள் இந்த மனுஷனை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு வேணும். இந்த மனுஷன் இந்த கடவுளை கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு வச்சு இப்போ ஒரு தியரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா இப்படி ஒன்று இருக்குன்னே இவனுக்கு தெரியாது. அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, பரிணாம வளர்ச்சியில் இந்த மனிதன் அப்படிங்கிறவன் உருவாக்கப்பட்டான், குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. பட் மதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை இந்த மனிதர்கள் இந்த ராவணன் போன்ற அரக்கர்கள் இவங்க எல்லாருமே வாழ்ந்தாங்கன்னு இருக்கு இல்லையா? உண்மை அதுதான். இந்த மனிதர்களுக்கு முன்னாடி இந்த அசுரர்கள்னு ஒரு காலம் இருந்துச்சு. அது அசுரர்கள் அப்படின்னா அவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மீனிங்கில் இல்லை. மனிதர்களை விட வலிமையானவர்கள் வந்து அசுரர்கள் அப்படிங்கிற மட்டும்தான் பொருள். அவங்க ஒரு காலத்திலும் அவர்கள் தீமைகள்லாம் செஞ்சதில்லை. அவங்க கடவுளை விட கொஞ்சம் தான் கீழே, அந்த அளவுக்கு சுப்ரீமிட்டியாக இருந்தாங்க. அவங்க கடவுளுக்கு ட்ரபிள் கொடுத்து காட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்க கடவுள் சொல்கிறதே செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த எல்லா சக்தியும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அப்போ தான் கடவுள் பண்ணுறாரு, இல்லை நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இவனுக்கு இவ்வளோ சக்தியெல்லாம் கொடுத்துருக்கவே கூடாது, இவனை ஒரு சாதாரணமாக அவனை படைச்சி விட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தமிழ் தெய்வங்களில் யார் முதன்மையானவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிவன். சிவனுக்கு வந்து இமயமலை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அவர் கைலாசா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் உண்மையில் இமயமலையை கைலாசா நம்ம சொல்கிறோம். பட் இந்த கைலாசா அப்படிங்கிறது இங்கே இல்லை, அது தேவலோகத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒன்று அவர் உருவாக்கணுங்காட்டி இதை கைலாசா நம்ம சொல்கிறோம். இந்த சிவன் தான் ஆதி யோகி அப்படின்னு சொல்கிறோம். ஆதி யோகி அப்படின்னா ஆதி சித்தர் அப்படின்னு அர்த்தம். ஆதி சித்தர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் சித்தர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 18 சித்தர்கள் 1008 சித்தர் இதுங்களுக்கு எல்லாத்துக்கும் தி ஃபஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அது வந்து சிவன். இந்த சிவன் தவம் பண்ணார் இல்லையா? தவம் பண்ண அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கடவுளை நோக்கி ஒரு வேண்டுதல். இந்த சிவன் தவம் பண்ணார். யார்கிட்ட தவம் பண்ணார்? கிழக்கிய சித்தர் நமோ நமக. நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒரு மதத்தில் இருக்கோம். பட் ஒரு நாள் நம்ம இறந்து மேலே போகிறோம் அப்படின்னா ஒருவேளை அங்கே கடவுளே ஒருத்தர் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒருவேளை இங்கே இத்தனை மதங்கள் இருக்கு இல்லையா? நாம் ஒரு மதத்திலிருந்து ஒரு மாதிரி பின்பற்றி வாழ்ந்து மேலே போகிறப்ப அங்கே ஒருவேளை மேலே அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னு இருந்தார்னா எப்படி இருக்கும்? இல்லை ஏசுநாதர் தான் கடவுள் அப்படின்னு மேலே இருந்தார்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா, கடவுள்னா யார்? அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்தார்? இந்த மனுஷன் முதல்ல கடவுளை எப்படி கண்டுபிடிச்சான்? இந்த மனுஷன் இந்த கடவுளை கண்டுபிடிச்சானா, இல்லை இந்த கடவுள் இந்த மனுஷனை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு வேணும். இந்த மனுஷன் இந்த கடவுளை கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு வச்சு இப்போ ஒரு தியரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா இப்படி ஒன்று இருக்குன்னே இவனுக்கு தெரியாது. அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, பரிணாம வளர்ச்சியில் இந்த மனிதன் அப்படிங்கிறவன் உருவாக்கப்பட்டான், குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. பட் மதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை இந்த மனிதர்கள் அத்தனை பேரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். நம்ம ஹிந்து தர்மத்தில் அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஹிந்து ரிலீஜியனில் மட்டும் அப்படி இல்லை. இதை தவிர மற்ற ரிலீஜியன் எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க, கடவுளால் படைக்கப்பட்டவன் தான் இந்த மனுஷன். கிறிஸ்டியானிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் வந்து பூமியிலிருந்து மண்ணை எடுத்து அந்த மண்ணுனாலேயே ஒரு உருவத்தை செஞ்சு அவருடைய ஜீவ சுவாசத்தை இந்த மனுஷனுக்கு கொடுத்து ஒரு உயிராகவே மாற்றினார். முதலில் படைக்கப்பட்டவர் ஒரு ஆண். இந்த ஆண் வந்து பெருக முடியாது அப்படின்னுங்கிறதுக்காக இவருக்கு ஒரு பேர் ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ ஒரு பெண்ணை படைக்கிறார். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பூமியில் பெருகுவாங்க அப்படின்னு இந்த கடவுள் நினைக்கிறார். அப்படியே மினிமைஸ் பண்ணிடுவோம். முதல்ல எதுக்காக என்னைய படைச்சிங்க? என்னை படைக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? நான் உங்களை வழிபாடு செய்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? மறுபடியும் இப்போ மினிமைஸ் பண்ணுங்கள். இதே சம்பவத்தை குரானில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை விட கொஞ்சம் சக்தி கம்மியாக இந்த ஜின் மலக்குமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள முதல்ல படைச்சதாகவும்
இன்னும் சில வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அனுநாக்கிஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களெல்லாம் தான் முதல்ல கடவுள் படைச்சாரு. அதன் பிறகு பல ஆயிரம் வருஷம் கழித்து அவங்க எல்லாரும் ஒரே ஒரு தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, எல்லாருமே அப்படி தானே. இப்போ நான் ஒரு கம்பெனியில் இருக்கேன், நான் எம்டி, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறங்காட்டி இன்னொருத்தருக்கு பவர் கொடுத்துக்கிட்டே வருவேன். நீ இந்த காரெல்லாம் யூஸ் பண்ணு, நீ இவங்க எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணு, இது எல்லாமே பண்ணுன்னு எனக்கு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா பவரும் கொடுத்துருவேன். ஒரே ஒரு பவர் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். என்னன்னா, அந்த செக் பவர் கொடுக்க மாட்டேன். மொத்த பணத்தையும் நான் கையெழுத்து போட்டால் தான் நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த செக் பவர் நான் மட்டும்தான் வச்சுருப்பேன். அதே மாதிரி அந்த லாக்கர் கீ நான் மட்டும்தான் வச்சுருப்பேன். வேறு யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். நீங்கள் எல்லாம் வேலை செய்யலாம், எனக்கு விசுவாசமாக இருக்கலாம், ஆனால் என் லாக்கர் கிட்ட உங்களை விட மாட்டேன். என் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய ரேகையிலேயே அதை நான் வச்சு கிரியேட் பண்ணிடுவேன். என்னோடய ரெட்டினாவை ஸ்கேன் பண்ணால் தான் அந்த லாக்கர் ஓப்பன் ஆகிற மாதிரி நான் பண்ணிடுவேன். இப்படி ஒன்று பண்ணிடுவேன். ஒரு வேளை அதையும் தாண்டி ஒரு மனுஷன் மேலே எனக்கு நம்பிக்கை வருது அப்படின்னா அவனுக்கு இந்த பாஸ்வேர்டை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது எப்போ இந்த விஷயம் அவனுக்கு நான் கொடுத்தனோ, இவர் செக்கில் சைன் பண்ணாலும் இந்த செக் பவர் அன்னைக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போது அவரை நான் வேலையை விட்டு துரத்தவும் முடியாது. என்னுடைய மொத்தமும் அவர்கிட்ட சிக்கிருச்சு அப்படின்னா இந்த மனுஷன் அகெயின்ஸ்டாக எனக்கு திரும்பினாருன்னா இங்கே எனக்கு வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை தான் கடவுள் பண்ணார். இவர் இந்த மனுஷனையை விட அதிக சக்தி அப்படின்னு படைச்ச ஒரு வரலாறு இருக்குது, குரானில் இருக்குது. ஆனால் பைபிளில் அது கொண்டு வரல. நம்ம தர்மங்கள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராவணன் போன்ற அரக்கர்கள் இவங்க எல்லாருமே வாழ்ந்தாங்கன்னு இருக்கு இல்லையா? உண்மை அதுதான். இந்த மனிதர்களுக்கு முன்னாடி இந்த அசுரர்கள்னு ஒரு காலம் இருந்துச்சு. அது அசுரர்கள் அப்படின்னா அவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மீனிங்கில் இல்லை. மனிதர்களை விட வலிமையானவர்கள் வந்து அசுரர்கள் அப்படிங்கிற மட்டும்தான் பொருள். அவங்க ஒரு காலத்திலும் அவர்கள் தீமைகள்லாம் செஞ்சதில்லை. அவங்க கடவுளை விட கொஞ்சம் தான் கீழே, அந்த அளவுக்கு சுப்ரீமிட்டியாக இருந்தாங்க. அவங்க கடவுளுக்கு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்க கடவுள் சொல்கிறதே செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த எல்லா சக்தியும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அப்போ தான் கடவுள் பண்ணுறாரு, இல்லை நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இவனுக்கு இவ்வளோ சக்தியெல்லாம் கொடுத்துருக்கவே கூடாது, இவனை ஒரு சாதாரணமாக அவனை படைச்சி விட்டுருந்துருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிட்டார். அவங்க பவர்ஃபுல்லான பீப்புள் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சுட்டு சாதாரண ஒரு மனுஷனை படைக்க ஆரம்பித்தார். இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் பைபிள். ஆதாம் ஏவாளை அவர் படைச்சார், அவங்க 2 பேரும் பழுகி பெருகுனாங்க. இப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இது எல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா தி ஃபஸ்ட் யார்? முதல்ல எந்த நாகரிகம் வந்தது, எந்த மொழி முதல்ல கடவுளை பற்றி எழுதியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த முதல் மனுஷன் யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆமாம் தானே? உலகத்தில் இருக்கிற மொத்த மொழிகள்லையுமே பழமையான மொழி அப்படின்னா தமிழ். மொத்தம் 7 மொழிகள் இருக்குது. எபிரேய, கிரீக்கு, லத்தீன், ஹிப்ரு, சைனா, இந்த தமிழ், சான்ஸ்கிரிட், இந்த 7 மொழிகள் தான் உலகிலேயே பழமையான மொழிகள். இந்த 7 மொழிகளுமே இலக்கணம் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறப்பான மொழி 2. அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது தமிழ். இப்போது இந்த தமிழ் தெய்வங்களில் யார் முதன்மையானவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிவன். சிவனுக்கு வந்து இமயமலை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம், அவர் கைலாசா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் உண்மையில் இமயமலையை கைலாசா நம்ம சொல்கிறோம். பட் இந்த கைலாசா அப்படிங்கிறது இங்கே இல்லை, அது தேவலோகத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒன்று அவர் உருவாக்கணுங்காட்டி இதை கைலாசா நம்ம சொல்கிறோம். இந்த சிவன் தான் ஆதி யோகி அப்படின்னு சொல்கிறோம். ஆதி யோகி அப்படின்னா ஆதி சித்தர் அப்படின்னு அர்த்தம். ஆதி சித்தர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் சித்தர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 18 சித்தர்கள், 1008 சித்தர், இதுங்களுக்கு எல்லாத்துக்கும் தி ஃபஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அது வந்து சிவன். இந்த சிவன் தவம் பண்ணார் இல்லையா? தவம் பண்ண அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கடவுளை நோக்கி ஒரு வேண்டுதல். இந்த சிவன் தவம் பண்ணார். யார்கிட்ட தவம் பண்ணார்? இந்த தவம் எதற்காக பண்ணுறது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போது சிவம்னு ஒருத்தர் இந்த உலகத்தையே படைச்சவர் இருந்தார். இந்த முதல் யோகி சிவன். இந்த இவ்வளோ தான் இங்கே வித்தியாசமே. இந்த சிவன் அப்படிங்கிறவர் வேற, சிவம் அப்படிங்கிறவர் வேற. இந்த சிவனை படைத்தவர் இந்த சிவம். இந்த சிவம் எங்கே இருக்கிறார்னா அவர் தான் தி லார்டு, எல்லா கடவுள்களுக்கும் மேலானவர். இதைத்தான் இப்போ எல்லா மதங்களும் சொல்கிறாங்க. ஆமாம், இறைவன் ஒருவனே. இந்த இறைவன் ஒருவனேங்கிற கோட்பாடு தான் எல்லா மதங்கள்லையுமே இருக்குது.
நம்மளை பொறுத்த வரைக்கும் தி ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் எது பழமையான லாங்குவேஜ்னால் அது தமிழ். எது பழமையான நாகரிகம் அப்படின்னா தமிழ். இந்த தமிழை தாண்டி ஒரு நாகரிகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அது மெசபத்தோமியா நாகரிகம் இருக்குது. அந்த மெசபத்தோமியா சுமேரிய நாகரிகம் இது எல்லாமே ஒன்று. சுமேரிய எழுத்துக்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. இதில் இருந்து இந்த தமிழ் வந்துச்சா, இல்லை இந்த தமிழ் இதுக்கு முன்னாடியே இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதற்கு முன்னாடியே இருந்துச்சு. இப்போ இதை ரெண்டையும் நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சு, அவ்வளோதான். உனக்கு வயசு எவ்வளோ, தமிழுக்கு வயசு எவ்வளோ, இந்த மெசபத்தோமிய நாகரிகத்துக்கு வயசு எவ்வளோ, நீங்கள் என்ன ரெக்கார்டு வச்சுருக்கீங்க. இந்த வயசுமே நான் சொல்லலாம், அதாவது தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ரெக்கார்டு இருக்குது, ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னா தொல்காப்பியம்னு ஒரு இலக்கண நூல் இருக்குது, இது கிமு 9,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையானது அப்படின்னு சான்று பெற்று வச்சிருக்கு. இப்போ நான் மெசபத்தோமியா தான் முன்னாடி நான் நிரூபிக்கணும்னா இந்த கிமு 9,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது தோன்றி இருக்குன்னு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அது ஃபஸ்ட்டு நான் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போதைக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தொன்மையானது அப்படின்னா அது தமிழ். இந்த தமிழில் ஒரு வேதம் இருக்கா, இதுக்கு ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த தெய்வம் தான் சிவன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த எபிசோடில் யார் தெய்வம், இந்த தெய்வம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாங்க, எதற்காக மனுஷங்களை படைச்சாங்க, நான் எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் இதுதான் கொஸ்டின், நான் எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறேனே தெரியல. இதுக்கு அந்த கடவுள் ஏன் உங்களை படைச்சார்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த விட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கேளக்கிய சித்த நமோ நம.